வணக்கம் பிக் ஷாட்ஸ் மக்களே. எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா பெருமண்ணையூர் வந்து உங்களுக்கு திருவாரூர்ல இருந்து கும்பகோணம் போற ரோட்ல இன் பிட்வீன்ல ஒரு 15 to 16 கிலோமீட்டர்ஸ்ல வந்து இருக்கு. எக்ஸாக்ட் லொகேஷன் வந்து சொல்றேன். அதுல வந்து 1800களில் கட்டப்பட்ட ஒரு சர்ச்சில் தான் வந்து இருக்கும். ரொம்பவே பழமையான சர்ச், ரொம்ப 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 பழமையான சர்ச். அதுவும் வந்து பழமை மட்டும் கிடையாது, ரொம்பவே பிரம்மாண்டமான ஒரு சர்ச்சில் தான் இருந்திருக்கும். ஸோ உள்ள போகலாம், உள்ள போயிட்டு எப்படி இருக்கு சர்ச் லொக்கேஷன் அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம வந்து ட்ரோன் ஷாட் கவர் பண்ணலாம். சர்ச் பாருங்க எவ்வளோ செமையாக இருக்குன்ட்டு. ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ்டர்னலாக அப்படியே போயிட்டு வந்துடுவோம். சர்ச்சோட வந்து எக்ஸ்டர்னல் லொக்கேஷன் அப்படியே வந்து சுற்றி பார்த்துட்டு சர்ச் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட காட்டிட்டு, எவ்வளோ பழமையாக இருக்குது அப்படிங்கிறத காட்டிட்டு நான் உங்களுக்கு வந்து அடுத்தது உள்ள போகிறேன். உள்ள வந்து ஆர்கிடெக்சர்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். ஸோ நானே ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் வந்து இந்த சர்ச்சுக்கு வந்து வரேன். இங்கே பாருங்க அந்த காலத்தில் எப்படி கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, எப்பா வேற லெவலுங்க, அல்டிமேட்டா இருக்குல்ல. இதை எல்லாரும் வந்து நிறைய பேர் வந்து பார்க்கணும் இதை அப்படிங்கிறதுக்காக இந்த வந்து நான் வீடியோ எடுக்கிறேன். ஏன் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு சுற்றுலா தலத்துக்கு போறோம் அப்படின்னா ரொம்ப தேடிக்கிட்டு 9 கிலோமீட்டர் செலவு பண்ணிட்டு அந்த மாதிரிலாம் வந்து போறோம். ஒரு மானுமெண்ட்டை பார்க்கறதுக்கு, ஒரு பழமையான விஷயத்த பார்க்கறதுக்கு, ஒரு என்ஜாய் பண்றதுக்கு அப்படிலாம். ஸோ ஒரு பீஸ்ஃபுல்லா ஸ்பிரிச்சுவல் பிளேஸ், அது மட்டும் இல்லாம ரொம்பவே வந்து பழமையான பிரம்மாண்டமான ஒரு இடம் நமக்கு பக்கத்திலேயே இருக்கு அப்படிங்கிறத காட்டுறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. பாருங்க எவ்வளவு பெருசா இருக்கு இந்த ஆர்ச் எல்லாம். அந்த காலத்துல எப்படி செஞ்சிருக்காங்க இதெல்லாம், எப்பா வேற லெவல்ல. ஜன்னல்லாம் பாருங்களேன், ரியலி கிரேட்ங்க. இந்த பெருமண்ணையூர்ல இருந்து நீங்க உள்ளர வந்தீங்க அப்படின்னா கொஞ்ச தூரத்திலேயே ஒரு 1/2 கிலோமீட்டர்லயே உங்களால இந்த சர்ச்சோட அந்த ஸ்தூபியை வந்து பார்க்க முடியும். இதான் வந்து சர்ச்சோட பேக் சைடு. இப்போ அந்த காலத்துலலாம் இப்பதான் செங்கல், அந்த காலத்துலலாம் வந்து பட்டக்கல்னு சொல்லுவாங்க. அந்த பட்டக்கல்லே எவ்வளவு வந்து வச்சு கட்டிருக்காங்க பாருங்க, எப்படி இருக்கு பாத்தீங்களா அந்த பட்டக்கல்லு. அதுல இருந்து ஒரு ஹோல் மாதிரி இருக்கு. அது ஹோல்குள்ள பாத்தீங்கன்னா இந்த பட்டக்கல்ல வந்து ஒரு 4 அடுக்கா வச்சிருக்காங்க உள்ளர. அவ்வளவு மொத்தம் காம்பவுண்ட் வந்து இவ்வளவு மொத்தத்துக்கு இருக்கு. அவ்வளவு பெரிய காம்பவுண்ட் இருக்கு. அந்த காலத்துல எவ்வளவு ஸ்ட்ராங்கா வலிமையா கட்டிருக்காங்க பாருங்க. ஈவன் இந்த படியெல்லாம் கூட உங்களுக்கு அந்த பட்டக்கல்ல தான் வச்சு கட்டிருக்காங்க. சப்பக்கல்னு சொல்லுவாங்க. இது வந்து அப்படிதான் இருக்கு. கவர்மெண்ட் வந்து அட்டென்ஷன் கொடுத்து பாதுகாக்க வேண்டிய ஒரு இடம். நம்மளுடைய வீடியோல இருந்து ஒரு சின்ன ரெக்வஸ்ட் நம்ம கவர்மெண்ட்டுக்கு என்ன அப்படின்னா, இதை நீங்க வந்து பராமரிக்கணும் கண்டிப்பா. ஏன்னா இது இவ்வளவு பெரிய விஷயம், இது எவ்வளவு பிரம்மாண்டமா இன்னைக்கு வந்து கட்டுறது அப்படின்னா போதும் ஆயிரும் இதெல்லாம் கட்டுறது. இந்த அளவுக்கான ஆர்கிடெக்சரை இப்ப இருக்கவங்களால கொண்டு வர முடியுமா அப்படிங்கிறது தெரியல. பட் இந்த அளவுக்கு அந்த காலத்திலே கொண்டு வந்திருக்காங்கன்னா அதை நம்ம கண்டிப்பா வந்து காப்பாற்றணும். பாருங்களேன், நான் இன்னும் இப்படியே தான் பார்த்துட்டே இருக்கேன். அந்த அளவுக்கு அதோட பிரம்மாண்டம் வந்து நம்ம கண்ணே எடுக்க விட மாட்டேங்குது. வேற லெவல்ல இருக்குங்க இது, அல்டிமேட். இதுல வந்து ஒரு பெரிய மணி ஒண்ணு இருக்கு, பெரிய மணி இருக்கு. நான் அதே வந்து உங்களுக்கு காட்டுறேன். அந்த காலத்துல போட்ட அந்த ஜன்னல்கள்லாம் கூட அப்படியே வந்து இருக்கு பாருங்க. செவர்கள் எல்லாம் ஒரு சில சிதிலங்கள் இருந்தாலும் அது வந்து அந்த அழகை வந்து அப்படியே காட்டுது. அண்ணாந்து தான் பார்க்க வேண்டியதா இருக்கு. பார்க்கறதுக்கே அப்படியே பிரமிப்பா இருக்குல்ல. அப்படியே வந்து நம்ம சர்ச்சுக்குள்ள போகலாம். கிட்டத்தட்ட 1872 கிட்ட இதோடைய வேலைக்கான அடிக்கல் நாட்டு விழா ஆரம்பிச்சு 14 வருடங்கள் இதை வந்து கட்டி முடிக்கிறதுக்கு ஆகி 1917 இந்த சீரீஸ்ல வந்து ஓபன் பண்ணப்பட்ட சர்ச் இது. நம்ம வந்து இந்த பாருங்க இதோடைய பழமையான சாவி. நம்ம வந்து இதை ரிவ்யூ எடுக்க வந்தோம். ஸோ வந்து நீங்க உள்ள போங்க, இந்த வரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காக தான். எவ்வளவு பெரிய சர்ச், எவ்வளவு பிரம்மாண்டமான சர்ச்சுன்னு பாருங்க. பெருமண்ணையூர் இது எங்க இருக்கு அப்படின்னா, திருவாரூர்ல இருந்து கும்பகோணம் போற ரூட்ல உங்களுக்கு வந்து ஒரு 17-18 கிலோமீட்டர்ல இந்த பெருமண்ணையூர் அப்படிங்கிற ஊர் இருந்து இருக்கு. மிக பழமையான சர்ச். இதெல்லாம் வந்து ரொம்பவே பாரம்பரியம். அப்படியே வந்து பாருங்களேன், ஏ அப்பா, ஐ கான்ட் பிலீவ் மை ஐஸ், அந்த அளவுக்கு இருக்கு. ஸோ தேவாலயத்துக்குள்ள செப்பல் போட்டு போக கூடாது. எவ்வளவு பெரிய கதவு இங்க பாருங்க, ஏ அப்பா வேற லெவலுங்க. இந்த இடத்துக்கு வந்தோடனே அப்படியே வந்து ஒரு வைப் ஒன்று தெரியுது, ஒரு வித்தியாசமான ஒரு வைப்ரேஷன். ஸோ இங்க பாருங்க எவ்வளவு பெரிய சாவி. வாவ், எம்மாடியோய் எவ்வளோ பெரிய சர்ச்சு. ஆக்சுவலாக இங்கே வந்து இந்த அக்வாஸ்டிக்ஸ் என்னால் வேற மாதிரி வந்து ஃபீல் பண்ண முடியுது. வெளியில இருந்த வரைக்கும் நான் பேசுறது எனக்கு வேற மாதிரி கேட்டது. இங்கே வந்து எவ்வளோ எக்கோ இருக்கு பாருங்க. ஏ அப்பா, எக்கோ வந்து பயங்கரமா இருக்கு. ரிஃப்ளெக்ஷன் சவுண்டு வந்து பயங்கரமா இருக்கு. அதை வந்து மைன்யூட்டா எனக்கே வந்து என்னால் ஹியர் பண்ண முடியுது. எத்தனை வருஷத்து சர்ச்சு. வெளியில வந்து கல்வெட்டு வச்சிருக்காங்க, நான் அதை வந்து காட்டுறேன். ரியலி அமேசிங். இதோடைய அந்த மேலே போகுது தெரியுமா ஸ்தூபி, அது வந்து எவ்வளோ ஹைட்டா எவ்வளோ பிரம்மாண்டமா இருக்கு அப்படிங்கிறத பாருங்க. ஸோ எவ்வளோ ஹைட்டு அந்த ஸ்தூபி வந்து மேலே, எவ்வளோ டெக்கரேட்டிவாக எவ்வளோ சூப்பராக செஞ்சுருக்காங்க. ரியலி கிரேட். நான் வந்து மன்னார்குடியில் இருக்க சர்ச்சுக்கு போயிருக்கேன், தாஞ்சூரில் இருக்க சர்ச்சுக்கு போயிருக்கேன். பட் இது வந்து எனக்கு முன்னாடியே தெரியும், பெருமண்ணையூரில் இந்த மாதிரி ஒரு சர்ச் இருக்குது, இவ்வளோ பழமையான சர்ச் இருக்குது அப்படிங்கிறது தெரியும். பட் நான் வந்ததில்லை. இட்ஸ் மை ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஹியர். ஸோ அதனால் அப்படியே அதை வந்து ஷூட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான். ரியலி கிரேட், சூப்பர். உங்களுக்கும் சான்ஸ் கிடைச்சது அப்படின்னா கண்டிப்பாக இங்கே வந்து இந்த ஆர்கிடெக்சரை, இந்த பழமையை, இந்த ஒரு வைப்ரேஷனை நீங்களும் வந்து கண்டிப்பாக வந்து ஃபீல் பண்ணி பாருங்க. ஓகே.
இது வந்து விண்டோ, சர்ச்சுக்குள்ள இருக்கிற விண்டோ. இந்த விண்டோவை பாருங்க, இது எவ்வளவு பெருசா இருக்கு. டோர் மாதிரி இருக்கு, டோரை விட பெருசா இருக்கு. ஆக்சுவலா டோர் வந்துன்னா இந்த ஹாஃப் சைஸ் இருக்கணும், அதை விட பெருசா இருக்கு பாருங்க. ஸோ எவ்வளவு பெருசா இருக்கு இந்த விண்டோ. உள்ளர வந்து மெஷ் வச்சிருக்காங்க, கட்டி வச்சிருக்காங்க. அதோட இங்க வந்து அப்படியே நம்ம ஜீசஸோட ஒரு பெரிய ஸ்டாச்சு வந்து இருக்கு. அப்படி தத்ரூபமா இருக்குங்க இந்த ஸ்டாச்சு. பாத்தீங்க அப்படின்னா அப்படியே வந்து உனக்கு கூஸ் பம்ப்ஸ் ஆகுது, சிலுக்குது பார்க்கும்போது. இந்த அளவுக்கு வந்து ரியலிஸ்டிக்கா அப்படியே நம்ம கூட வந்து கடவுள் இருக்க மாதிரி ஒரு ஃபீலை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்டாச்சு வந்து இங்க இருக்கு. ஸ்பேஸ் பாத்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து சம பிரம்மாண்டமான ஸ்பேஸ். உங்களுக்கு வந்து எப்பயும் போல பிரேயர்ஸ் எல்லாமே இங்க வந்து நடக்குதான். ஸோ நான் இங்க வந்து ஃபாதர் கிட்ட கேட்டேன். ஸோ அதுவும் வந்து இதாகுது. இந்த கன்ஃபெஷன் கொடுக்கறது, இது எனக்கு இந்த கிறிஸ்டியானிட்டி அதெல்லாம் தெரியல, பட் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்துருக்கு. ஸோ அந்த ஆர்கிடெக்சர் தான் நம்ம வந்து சொல்லி ஆகணும். எவ்வாறு ஜன்னலை எவ்வா அந்த காலத்து ஜன்னல், இதுல வந்து சைட்ல இந்த கிளிப்லாம் வச்சிருப்பாங்க எடுத்து விடுறதுக்கு. அந்த கிளிப்லாம் போட்டு வேற லெவல்ல இருக்குங்க பாக்குறதுக்கே. ஸோ கண்டிப்பா உங்களுக்கு சான்ஸ் கிடைச்சது அப்படின்னா நீங்க வந்து பெரும்பனை வந்து இந்த விசிட் பண்ணி இந்த சர்ச்சை வந்து பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இவ்வளவு பிரம்மாண்டமா நிறைய யூடியூபர்ஸ் நிறைய பேர் வந்து வீடியோஸ் வந்து போட்டிருக்காங்க. நான் அதுல பார்க்கும்போது எனக்கு வந்து அதோடைய இந்த பிரம்மாண்டம் வந்து எனக்கு தெரியல. ஆனா உண்மையிலேயே சொல்றேன், உள்ள வந்து நான் வண்டியை நிறுத்தினோன்னு அப்படியே வந்து ஒரு செகண்ட் நான் வந்து ஸ்டன் ஆயிட்டேன். இந்த சூபியோட அந்த ஹைட் வந்து பார்த்துட்டு நான் வந்து ஸ்டன் ஆயிட்டேன். எல்லாமே வந்து அல்டிமேட்டா இருக்குங்க. ஆர்கிடெக்சர் இதெல்லாம் வந்து பார்க்கும்போது ரியலி 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 கிரேட், வேற லெவல். எப்போ இதோட ஒர்க் ஸ்டார்ட் பண்ணாங்க, எப்போ ஓப்பன் பண்ணாங்க அப்படிங்கிறதுக்கான கல்வெட்டு இங்கே இருக்கு. பெரும்பண்ணையூர் புனித சூசை மாதவ ஆலயம் 14/4/1872 1872 அந்த ஆண்டு வந்து இதுக்கு வந்து அடிக்கல் நாட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து 14 ஆண்டுகள் கட்டப்பட்டு அதன் பிறகு 1915 1919 இங்கே தான் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ எவ்வளோ வந்து பழமையான சர்ச் அப்படிங்கிறத பாருங்க. ஸோ 18 சீரீஸ், அந்த சீரீஸ்ல வந்து 19 வந்து அப்போ வந்து பண்ணியிருக்காங்க. அப்போ இருக்கிற அந்த ஆர்கிடெக்சர் தான் வந்து அல்டிமேட். ஸோ இதில் வந்து பயங்கர பெருசு, பயங்கர பிரம்மாண்டமான மணி. அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் வந்து இருக்கு. இந்த ஆர்கிடெக்சர் தான் வந்து வேற லெவல். அப்படியே அந்த ஆர்ச்லாம் பாருங்களேன் எவ்வளவு பெருசா இருக்குங்க, வேற லெவல்ல. இந்த இடத்துல பாருங்க எவ்வளோ பெரிய பெல் இருக்கு அப்படின்ட்டு. எப்படி ஆக்சுவலா அடிக்கிறது அப்படிங்கிறது தெரியல, மேபி நம்ம அடிச்சு காட்ட சொல்லுவோம். அது வந்து ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு. ஆக்சுவலா இங்க இருக்கிற ஃபாதர்கிட்ட நம்ம வந்து இந்த ஆலயத்தை பத்தி நீங்க வந்து சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி நான் கேட்டிருக்கேன். அவங்க வந்து இன்டர்வியூ கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னா அதுவும் வந்து நம்மளோட சேனல்ல வந்து அப்லோட் ஆகும். பட் இதை வந்து சொன்னாங்க, மென்ஷன் பண்ணாங்க, பயங்கர பெரிய மணி இங்க ஒன்று இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த காலத்திலேயே இதை வந்து எப்படி தூக்கி மேல போட்டு அதுக்கான மெக்கானிசம் வந்து செட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்க. இது வந்து எவ்வளவு பெருசா இருக்கு. ஆக்சுவலா இதான் பிடிச்சி அடிக்கணும், அடிக்கலாமா அப்படிங்கிறது தெரியல, பட் அடிக்கிறதுக்கு தெம்பு இருக்கா அப்படிங்கிறத தெரியல. அசைக்க கூட முடியல இது. அதை எப்படி அடிப்பாங்க அப்படிங்கிறத அவங்கள்ட்ட தான் வந்து கேட்க மாட்டேன். எவ்வளவு பெரிய மணி இல்ல. என் பெயர் ஃபாதர் ஆல்பர்ட் செல்வராஜ். நான் இந்த பெருமண்ணை சூசேப்பர் தேவாலயத்தில் 2019 ஜூன் மாதம் முதல் பங்கு தந்தையாக பணியாற்றி வருகின்றேன். இந்த ஆலயத்தை வந்து ஒரு வியூ நீங்க பார்த்துருப்பீங்க. இது திருவாரூர் மாவட்டம் கொடவாசல் வட்டம் பெருமண்ணியூர் கிராமத்தில் இது வந்து அமைந்திருக்கு. 1870 ஆலயத்துக்கு அடித்தளம் வச்சு திருவாரூர் சின்னுடையாருங்கிறவங்க குடும்பத்தார் இதை கட்டியிருக்கிறாங்க. 1919 இந்த ஆலயத்தை வந்து வழிபாட்டுக்காக திறந்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 150 ஆண்டுகளாக வரலாற்று பெருமை நிறைந்த இந்த ஆலயம் நமது திருவாரூர் மாவட்டத்தில் அமைந்திருக்குங்கிறது நமக்கெல்லாம் ஒரு பெருமையான ஒரு விஷயம். ஏன் திருவாரூர் மாவட்டம் சொல்றேன்னாக்கா, நானும் திருவாரூர் மாவட்டத்தை சேர்ந்த நான் தான். கோட்டூர் பக்கத்து அருகாமையில் இருக்கக்கூடிய குமாரமங்கலம் தான் என்னுடைய சொந்த ஊராகவும் இருக்கிறதுனால அதுலேயும் பெருமையை தான் இருக்குது. இந்த 150 ஆண்டுகள் வரலாறு இருந்த இந்த ஆலயம் இந்த போதிய பராமரிப்பு இல்லாமல் சிதிலமடைந்து கிடக்குது. ஆண்டுகளை பற்றி உங்கள்கிட்ட சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே இருக்கலாங்க. இந்த கதவுலே பாருங்களேன், கதவு வந்து இவ்வளோ பெரிய இந்த கதவு 3 இன்ச்சில் வந்து நிறுத்திருக்கிறாங்க. அதை கதவுக்குள்ளார இந்த கதவு 100 வருஷமா அந்த கதவு இயங்கிக்கிட்டு இருக்கு. ஒரு ஆளு அப்படியே அழகா இதை நம்ம வந்து திறந்தோம்னாக்க ரொம்ப அருமையா போயிட்டு இருக்கு. இந்த ஆலயம் வந்து முழுசா கட்டி முடிக்கப்படலை. 2 பக்கங்களும் 2 கோபுரங்களும் நடுப்புற ஒரு டூம் வச்சு கட்டணும்னு சொல்லி வச்சிருக்காங்க. ஆனால் அது கட்டலை. இருந்தாலும் 1919 மக்களுடைய பயன்பாட்டுக்காக இந்த ஆலயத்தை வந்து அவங்க திறந்து வைக்கிறாங்க. இப்ப இந்த ஆலயம் வந்து போதிய பராமரிப்பு இல்லாம இது வந்து ரொம்ப பாழ்பட்டு கொண்டிருக்கிறது. இன்னும் பெரிய அளவுல ஆகல. சீலிங்ல இருந்து கூரைகள் இருந்து தண்ணீர் ஒழுகி கொண்டு இருக்கிறது. மேல வந்து கூரைகள்ல செவறுகள்ல ஆலமரம், இந்த அரசங்கண்ணுகள்லாம் முளைச்சிக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் நம்ம வந்து ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்றதுக்கு சாரங்கள் அமைக்கணும். அதுக்குண்டான பொருளாதார வசதிகள் வேணும். இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, இந்த பக்கம் இந்த கோபுரங்கள் கட்டப்பட வேண்டிய அந்த பகுதி பார்த்தோம்னா இன்னும் கட்டி முடிக்கப்படாமல் அப்படியே தான் இருக்கு. இது உள்ளார வந்து மேல போறதுக்கு வாங்க உள்ள காட்டுறேன். ஆலயத்தினுடைய மேற்கூரைக்கு போறதுக்கு இந்த ஒரு ஏணி தான் இருக்குது. இதுலதான் எல்லாமே
எல்லாமே நம்ம போகணும். ஒரு மேல போயிட்டு வர்றது, மேல வந்து குறுகலான ஒரு ஒரு சிறிய வழிதான், அதுக்குள்ள தான் போயிட்டு வரணும். அதனால இது ஒரு நல்ல ஒரு படிக்கட்டு ஒன்று அமைச்சோம் சொன்னாக்க ஈஸியா எளிதாக மேல போயிட்டு அந்த ஆலயத்தை பராமரிச்சுட்டு வர்றதுக்கு, மேல போய் கூட்டி சுத்தம் பண்ணிட்டு வர்றதுக்கு நன்றாக இருக்கும். இரண்டாவது, கட்டுமான பொருட்களை வந்து மேல கொண்டு போறதுக்கும் சரியான வழிமுறைகள் வந்து இங்க இல்ல, அதுக்கும் ஒரு ஏற்பாடு செய்யணும். ஆக முதல் கட்டத்துல வந்து அந்த ஆலயத்தின் மேல இருக்கிற செடிகளை எடுப்பதற்கு வந்து இரும்பு அந்த பைப்ல உள்ள சாரம், ஆலயத்தின் மேல போறதுக்கு வந்து ஒரு படிக்கட்டு, மூன்றாவது கட்டுமான பொருட்களை மேல கொண்டு போறதுக்கு ஒரு விஞ்ச், ஏதாவது ஒரு சகடை, ஏதாவது அது மாதிரி செஞ்சோம்னாக்க முதல் கட்டமா இதை வந்து பராமரிக்கலாம். இந்த ஆலயம் வந்து முழுசா கட்டி நம்ம பராமரிக்கணும் அப்படின்னு நம்ம எடுத்தோம்னாக்கா கிட்டத்தட்ட அது கோடி கணக்குல ஆகும். கிட்டத்தட்ட ஒரு எஸ்டிமேஷன் போட்டாங்க 15 கோடி வரைக்கும், 15ல இருந்து 20 கோடி வரைக்கும் செலவாகும்னு சொல்றாங்க. நம்ம அந்த அளவுக்கு இப்ப நம்ம செலவு பண்ண முடியலனா கூட குறைஞ்சபட்சம் இந்த ஆலயத்தை முதல்ல ஒழுகிறதுல இருந்து இதை முதல்ல காப்பாற்றணும். இந்த ஆலயத்தை முதல்ல காப்பாற்றணும். அதுக்கும் பிறகு இந்த ஆலயத்தை வந்து இந்த பழமை மாறாமல் இதை நம்ம வந்து புனரமைக்கணும். அதனால முதல் கட்டமா இதை வந்து நம்ம இதை வந்து காப்பாற்றணுங்கிறப்ப இதை மேல உள்ள அந்த தட்டோடுகள் எல்லாம் எடுத்துட்டு அந்த ஒழுகக்கூடிய அந்த லீக் எல்லாம் பண்ணணும். இப்ப இதுக்கே சாதாரண ஒரு கோயில செஞ்சோம்னா நம்ம வந்து 1000த்துல செஞ்சிடலாம். ஆனா இது இவ்வளவு பெரிய ஆலயங்கிறப்ப மிகப்பெரிய பொருட்செலவு பிடிக்குது, லட்சங்கள்ல செய்ய வேண்டிய கிடையாது. இப்ப குறைஞ்சபட்சம் இப்போதைக்கு இந்த ஆலயத்துக்கு வந்து நம்ம ஒரு 1 கோடி ரூபாய் அதுக்கு நம்ம செலவு பண்ணோம்னு சொன்னாக்க இந்த ஆலயத்தை நம்ம வந்து காப்பாற்றலாம். குறைஞ்சபட்சம் மினிமம் இதை காப்பாற்றலாம். இதுக்கான பொருளாதார வசதி இல்லாம இந்த ஆலயம் இப்படி இருக்குது. மக்களை நீங்க முதல்ல இதை பார்க்கணும். இதை வந்து நம்ம காப்பாற்றணும். எல்லாரும் சேர்ந்து இந்த ஆலயத்தை காப்பாற்ற வேண்டிய இது வந்து ஒரு வரலாற்று கடமை என்பது நமக்கு உண்டு. நம்ம வாழ்க்கையில ஒரு முறை அந்த ஆலயத்தை வந்து எல்லாரும் பாருங்க. ஆலயத்தை பார்த்து இதுக்கு உண்டான உங்களால் முடிந்த பொருளாதார வசதி எல்லாம் கொடுத்தீங்கன்னு சொன்னாக்க நாம வந்து இந்த ஆலயத்தை நம்ம வந்து காலங்காலமா இதை பாதுகாத்து வைக்கப்பட வேண்டிய திருவாரூர் மாவட்டத்தினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு இன்னும் சொல்லப்போனா தமிழ்நாட்டில் உள்ள மிகப்பெரிய தேவாலயமாக இந்த பெரும்பண்ணையூர் புனித சூசை மாதவ தேவாலயமானது விளங்கி கொண்டிருக்கிறது. சூசையப்பர் என்பவர் இயேசுநாதருடைய தந்தையாக விளங்கியவர், திருக்குடும்பத்தினுடைய பாதுகாவலராக விளங்கியவர். இந்த ஆலயத்திற்கு நீங்கள்லாம் வந்து அவரை தரிசித்து அவள் அருள் பெற்று செல்ல உங்களை அன்போடு நாங்கள் வரவேற்கின்றோம். நன்றி. பிக்ஷார்ட்ஸ் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கும் எங்கள் வாழ்த்துக்களும் ஆசிரும். வணக்கம். ஸோ ஆப்போசிட்ல நான் வந்து ஒரு விஷயத்த பார்த்தேன். ஆக்சுவலா ஹியர் லைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெவரண்ட் ஃபாதர் ஒரு 3 பேரோட கல்லறை வந்து இங்க இருக்கு. ஆக்சுவலா இதில் பாத்தீங்க அப்படின்னா born 1834 அப்படின்னு போட்டிருக்கு. அதுக்கப்புறம் வந்து டைடு வந்து 22 செப்டம்பர் 1915 போட்டிருக்கு. ஆக்சுவலா எவ்வளோ பேர் வந்து பிறந்து வளர்ந்து என்னென்னமோ சாதிச்சு இறந்து போறாங்க. பட் ஒரு சிலருடைய பிறப்பும் இறப்பும் தான் இந்த மாதிரி வந்து பதிவிடப்படுகிறது. ஸோ ரெவரண்ட் ஃபாதர் அலோயிஸ், ஸோ அவங்க நேம் அதுதான். எனக்கு ஆக்சுவலா அந்த ஃபுல்லா ப்ரொனவுன்ஸ் பண்ணி படிக்க தெரியல. அவங்களோட இருக்கு. ஞான பிரகாசம் அப்படிங்கிறது ஒருத்தங்களோட இருக்கு. ஆசீர்வாதா அப்படிங்கிற ஒரு 3 பேருடைய கல்லறைகள் இங்க வந்து இருக்கு. இந்த சர்ச்சுக்கு நேர் ஆப்போசிட்லயே வந்து இருக்கு. இதை வந்து இன்னும் கிரில் கேட் போட்டு இதை வந்து பராமரிச்சுட்டு தான் இருக்காங்க. ஸோ பார்க்கறதுக்கே பெருமைப்பா இருந்துச்சு.